Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு குயிக் அண்ட் ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. அதாவது ஓட்ஸ் வச்சு ஓட்ஸ் பணியாரம் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். அது கூடவே வந்துட்டு கார சட்னி, ஓட்ஸ் பணியாரமும் கார சட்னியும் எப்படி செய்யலாம்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த ஓட்ஸ் பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் வந்து ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, வறுத்து எடுத்துக்கோங்க. ட்ரையாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா வந்துட்டு அதை கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக பொடிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக வந்து பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பொடிச்ச ஓட்ஸ் வந்துட்டு இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கூடவே அரை கப் வந்து ரவை சேர்த்துக்கோங்க. நல்ல வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன். வறுத்த ரவை சேர்த்துக்கோங்க அரை கப்பு. இப்போ இதில் வந்துட்டு அரை கப் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அகைன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால ஈஸியாக இறுகிடும். ஸோ கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் இதில் வந்து 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு பொடிசா நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிசா நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை பொடிசா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேறு எதுவும் வெஜிடபிள்ஸ் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். தென் கேபேஜ், இது மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்துட்டு நீங்கள் இதை கூட ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் அகெயின் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நம்ம தோசை மாவு பதத்துக்கு வந்து தண்ணி இந்த இது மாவு இருக்கணும். ஸோ வந்து அதுக்கேற்றாப்புல தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இது கூட வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் வந்து அரிசி மாவு சேர்க்க போகிறேன். ஸோ அதனால் அகெயின் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. அந்த பதத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழிப்பணியாரம் பேனில் வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு வந்து அதில் ஊற்றிக்கோங்க. ஒரு சைடு குக் ஆனதும் அடுத்த சைடு வந்துட்டு மாற்றி போட்டுக்கோங்க. மாற்றி போட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பணியாரம் ரெடி. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நீங்கள் வந்து எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா சூப்பரான ஓட்ஸ் பணியாரம் ரெடி. குயிக் அண்ட் ஈஸியாக மார்னிங் செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்துட்டு கார சட்னி செய்யணும். அந்த கார சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் வந்துட்டு அஞ்சாறு பல் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட வந்துட்டு நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட 1 டீஸ்பூன் வந்து வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அகெயின் வந்துட்டு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை வந்துட்டு இது கூட சேர்த்து
ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கார சட்னி ரெடி. சூப்பர் ஹெல்த்தியான பணியாரம் மற்றும் கார சட்னி ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.